Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்னோட terrace garden வீடியோ தான் பார்க்க போறோம். Actually வீட்ல கொஞ்சம் பெயிண்டிங் வர்க் நடக்கறனால 2 வீக்ஸா என்னால ரெசிபீஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. சோ இன்னைக்கு வீடியோல என்னோட terrace garden உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து செடி முருங்கை ரெண்டு இது வச்சுருக்கோம். இது வரைக்கும் வந்து காய் கொடுத்தது இல்லை, கீரைக்காக மட்டும் இதை எடுத்துக்குவோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து தக்காளி செடி. ஆக்சுவலாக இது கிச்சன் வேஸ்ட்லேருந்து தன்னால் வந்த செடி தான். எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து செடி அவரை. இதுவும் வந்து நிறைய காய் வச்சுருக்குது இப்போ தான். ஆக்சுவலாக அந்த செடிங்க எல்லாமே நாங்கள் வந்து லாஸ்ட் டிசம்பரில் போட்டது. இப்போ தான் எல்லாமே வந்துட்டு நிறைய ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த தக்காளி செடி கூட கிச்சன் வேஸ்ட்லேருந்து தன்னால் வந்த செடி தான். நெக்ஸ்ட்டு இது குக்கும்பர். இதில் ஒரே ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 2 டேஸாக பார்க்காம விட்டுட்டு அதை கொஞ்சம் லைட்டாக பழுக்க கூட ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டும் பார்த்திங்கனாக்கா சேப்பங்கிழங்கு செடி. ஆக்சுவலாக நம்ம கிழங்கு கடையில் வாங்குறதுலே மேலே லைட்டாக முளைச்சிருக்கும் இல்லையா, அதை தான் ஊனி வச்சோம். அதுவும் நல்லா பெருசாக வந்திருக்கு. கீழே இன்னும் கிழங்குங்க நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இது எடுக்கலை. இலைங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுக்கணும். எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த சின்ன வெங்காய செடி கூட கிச்சன் வேஸ்ட்லேருந்து தன்னால் வந்தது தான். கொஞ்சம் இதை எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இது எல்லாமே தக்காளி செடிங்க தான். ஒரு 4-5 க்ரோ பேக் கிட்டே இருக்கும். இது எல்லாமே நாட்டு தக்காளி. இந்த டிசம்பரில் போட்டு ஒரு டைம் நல்லா ஈல்டு கொடுத்துருச்சு. நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புது இலைங்க கொஞ்சம் வந்திருக்குது. இது லெமனு. இது ஆக்சுவலாக ஹைப்ரிட் வெரைட்டி தான். நிறைய இருக்குது பிஞ்சு. லெமன் எனக்கு ஏனோ வந்து மரத்துலேயே பழுக்கிறது கிடையாது. அது ஏன்னு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சப்போட்டா மரம். இதுவும் வச்சு ஒரு 6 months கிட்ட ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்குது. இன்னும் பெருசாக வர நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இது கருவேப்பிலை கன்று. இதுவுமே தக்காளி செடி தான். ஜஸ்ட் சாயாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட்டுக்கு ஒரு இதில் கட்டி வச்சுருக்கோம். நான் வந்து டெரஸ் கார்டனில் வந்து பிகினர் தான். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடி வந்து ஒன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஈல்டு கொடுத்துட்டே தான் இருக்கும். அது மேலே காஞ்சதை மட்டும் உடச்சி விட்டோன்னா கீழேருந்து நெக்ஸ்ட்டு கிளை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து போன டிசம்பருக்கு முந்தின டிசம்பர் 2020 டிசம்பரில் வச்சது. இன்னும் ஈல்டு வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. இது வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து தன்னால் வந்த செடி. என்னன்னு இன்னும் தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் ரீபாட் பண்ணணும் இதை. அண்ட் இது வந்து உருளைக்கிழங்கு. ஆக்சுவலாக நம்ம வாங்கினதுலேயே முளைக்கும் இல்லையா, அந்த கிழங்கு தான் ஊனி வச்சுருக்கேன். மேலே செடி வந்திருக்கு. உள்ளே எந்த அளவுக்கு கிழங்கு வருங்கிறது எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன் வருதா எப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. இந்த 4 க்ரோ பேக்லேயும் ஆக்சுவலாக முள்ளங்கி போட்டிருந்தோம், ஒயிட்டும் ரெட்டும். அது ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதோட வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து இஞ்சி. நம்ம பொங்கலுக்கு வாங்கியிருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே ஊனி வச்சது அதுவே வந்திருக்கு நல்லா. பின்னாடி இருக்க 4 வந்து பச்சை மிளகாய். ஆக்சுவலாக சின்ன பாத்தில் அதை வச்சுட்டேன். ஸோ எனக்கு செடி வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் வரல. இதில்
இதுக்குமே கிச்சன் வேஸ்ட் தான் நிறையா போடுவோம். செடி பெருசாக இல்லைனாலும் நிறைய காய்ங்க இருக்குது இதுலேயும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, நிறையா நீளமாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு செடிக்கும் 3 காயாவது இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வெத்தலை கொடி. நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டனில் வெத்தலை வராதும்பாங்க, பட் எனக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு. ஒரு இலையும் நம்ம கையால் விட பெருசாக இருக்கும், அந்தளவுக்கு வந்திருக்கு நல்லா. இது ஃபுல்லாக கீரை வெரைட்டிஸ். பாலக்கீரை இது நிறைய டைம் எடுத்தாச்சு இதிலிருந்து. எனக்கு என்னமோ இந்த சிறுகீரை அரைக்கீரை மட்டும் ஜாஸ்தி வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இது ஃபுல்லாக புதினா, நம்ம வாங்குறதுலேருந்து நட்டு வச்சதில் தான் இது ஃபுல்லாக வந்திருக்குது. பாலக்கீரையே 2 க்ரோ பேக்கில் இருக்கும், இதில் ஒன்று இதில் ஒன்று. இது மட்டும் வீக்லி 1 or 2 எடுத்துருவோம் எப்படியா இருந்தாலுமேமோ. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அதில் காம்பு நட்டு வச்சு தான் ஒரு 2 weeks இருக்கும், அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பச்சை மிளகா செடிங்க தான். ஒரு இதுலேயும் நிறைய மிளகா இருக்குது. இது எல்லாமே லாஸ்ட் டிசம்பரில் வச்ச செடிங்க தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தன்னாலே வந்த ஒரு செடி தான். தட்டைப்பயிறு சொல்லுவோம் இல்லையா, காராமணி, அந்த இதுவுமே நல்லா வந்து காய் நிறையா இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசானதும் நம்ம இது பண்ணிடலாம். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரோஸ் வெரைட்டிஸ். பன்னீர் ரோஸு, ரெட் ரோஸு. இது 2 வந்து மல்லிகைப்பூ செடி. இதுவும் ஜாஸ்தி பூ வரல எனக்கு, ஒவ்வொன்றா அப்பப்போ வரும், அவ்வளோதான் மல்லிகைப்பூ செடியில். அண்ட் இது வந்து மஞ்சள். ஆக்சுவலாக நான் பொங்கல் சமயமே பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எடுக்காமலே விட்டுட்டேன். ஒயிட் ரோஸு. அப்புறம் ஒரு மருதாணி செடி கூட இருக்கும். இதுலேயும் இலைங்க நிறையா உதிர்ந்துருச்சு இந்த சீசனுக்கு. இது வந்து செவ்வந்தி பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த 2 கலரில் இருக்கும். கொஞ்சம் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலந்த கலர் ஒன்று, இன்னொன்று வந்து எல்லோ கலர். எல்லோ கலர் இது இப்போ தான் நிறையா மொட்டு வச்சுருக்கு, தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? அண்ட் இது வந்து லெமன் கிரேஸும்பாங்கள்ல அந்த. நெக்ஸ்ட்டு ஒரு பாவக்காய் செடி இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் நிறைய காய்ங்க இருக்குது. இந்த ஒரு காய் எடுத்துடலாம் இன்றைக்கி. அது போக கொஞ்சம் பிஞ்சுங்களும் இருக்குது அங்கங்கே. இது வந்து பிச்சி பூச்செடி. நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி நிறைய கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங் ஒர்க் நடக்குதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த திங்ஸ் தான் கிடக்குது பின்னாடி ஃபுல்லாக. பூ இருக்குது பாருங்கள் இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடி தோட்டம் ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துக்கோங்க. நான் வந்து செடிங்களுக்கு ஃபுல்லாக நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த ஓவர் வியூ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போது நல்லா வெயில் ஏறிடுச்சு மார்னிங்கேமோ. ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரே நீட்டமாக வச்சுட்டோம் நாங்கள். மேலே வந்து 1-2 வந்துட்டு ஷேட் நெட்லாம் கட்டியிருக்கோம். இதெல்லாம் இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி எடுத்த ஈல்டு. ஆக்சுவலாக வெண்டைக்காய்லாம் டெய்லி ஒரு 4-5 மினிமம் இருக்கும். ஸோ 1 வீக் போல் எடுத்தோன்னா ஒரு நாள் நமக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி, இந்த தக்காளியில் வந்து கீழே இது மாதிரி ஆகிடுச்சு. இது எதுக்குன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு தக்காளியும் இது மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிபி வீடியோவில் இல்லை கார்டன் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.